வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலமானார் வணிகர் சங்க பேரவை தலைவர் த. வெள்ளையன். சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. வணிகர் சங்க தலைவர் த. வெள்ளையன் உடல் நாளை மாலை சொந்த ஊரில் நல்லடக்கம். இன்று இரவு சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி மாவட்டம் பிச்சிவிளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது உடல். த. வெள்ளையன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் ஆறுதல். த. வெள்ளையனின் மறைவு தமிழகத்தில் உள்ள வணிகர்களுக்கு பேரிழப்பு. திருமாவளவன், TKS இளங்கோவன், பாலகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் விக்ரமராஜா உள்ளிட்டோர் இரங்கல். அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் பேட்டி. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு விடுத்தது அவர்களது விருப்பம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. விசிக மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். மது ஒழிப்புல அது அவங்க இஷ்டம், கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் பங்கேற்பது அவங்க இஷ்டம். நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு விசிக விடுத்த அழைப்பை வரவேற்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நியூஸ் 18க்கு பேட்டி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்தால் 2026இல் வெற்றி கிடைக்காது என்பதை புரிந்துதான் மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார். கூட்டணி கட்சிகள் திமுகவின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்துவிட்டதாக பாஜகவின் தமிழிசை கருத்து. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026ல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை என்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதிமுகவை அழைத்ததன் மூலம் கூட்டணிக்கு விசிக சிக்னல் கொடுக்கிறதா? அரசியல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்பு நிலைப்பாடு வேறு என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் விளக்கம். இது அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இல்லை, இது ஒரு தவறான புரிதல். தேர்தல் நிலைப்பாடு வேறு, இது போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுவது என்பது வேறு. இதை சொல்லிவிட்டுத்தான் அதை சொன்னேன். திமுகவுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்கிற போது எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். சொல்லப்போனால் இந்த மேடையில் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற துணியில் அதை சொன்னேன். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்றாலும் மதுவை ஒழிக்க முடியாது. மக்கள் மனமாற்றம் மட்டுமே வழி என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. டாஸ்மாக் யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு செய்ய போறாங்களா? எல்லாதானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியும் எப்படி எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேசப் போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். நல்ல விஷயத்திற்காக அதிமுக விசிக இணைந்தால் தவறில்லை. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது பற்றி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி.
இல்லை அவங்க அழைச்சி அவங்க போனால் நல்லது தானே, நல்ல விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அது மாநாடு நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேரை நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை. ஆர் பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ் மரியாவை நீதிபதிகளாக்க பரிந்துரை செய்தது கொலீஜியம். திருச்சியில் 2000 கோடி ரூபாயில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது மின்னணு நிறுவனமான ஜேபிள். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். பல்வேறு திட்டங்களால் கல்வித்தரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல்வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பாராட்டியதாக தமிழக அரசு தகவல். அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தால் பல இடங்களில் மாணவர்கள் பாதிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. 31 வகையான கோரிக்கைகளை வைத்தால் அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எடுத்துட்டோம், கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர் அறிவித்திருக்காரு. அதுல அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார் என்று பார்த்தோம். எல்லோரும் ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய கார்டுகளைத்தான் புதுப்பிக்க வேண்டும். பழைய ஆதார் கார்டு செல்லாது என அரசு எந்த உத்தரவும் போடவில்லை எனவும் இ சேவை மைய உரிமையாளர் சங்க செயலாளர் நியூஸ் 18க்கு பேட்டி. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் வெடித்ததால் ஊரடங்கு அமல். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இன்டர்நெட் சேவை துண்டிப்பு. நீதிமன்றத்தில் கூறியபடி கிண்டி ரேஸ் கிளப் சீல்களை அரசு அகற்றவில்லை என கிளப் நிர்வாகம் குற்றச்சாட்டு. சட்டப்படி வழக்கு தொடரலாம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். திருப்பூரில் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய கோரி போராட்டம். வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முற்போக்கு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம். கோவை ஒண்டிப்புதூரில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பாதாள சாக்கடை குழிக்குள் விழுந்த சிசிடிவி காட்சி வெளியானது. அசம்பாவிதத்தை தவிர்க்க விரைவில் பாதாள சாக்கடை பணிகளை முடித்து குழியை மூட பொதுமக்கள் வலியுறுத்தல். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி மனு. சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை. பழனி கிரிவல பாதையில் வருகிற 13ஆம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது விநாயகர் சிலைகளை வாகனங்களில் கொண்டு செல்ல தடை. விழா குழுவினர் சிலைகளை தூக்கிச் செல்ல வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கட்டுப்பாடு. மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் 4 பேர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் மதுரையில் முழுக்க பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து
மாலையில் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் அனைத்து துறையினுடைய வளர்ச்சி பணிகள் மற்றும் அரசினுடைய திட்டங்கள் செயலாக்கப்படுவது குறித்தும் அனைத்து துறை அலுவலர்கள் அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சில அதிகாரிகள், சில அலுவலர்களிடம் ஒரு தொய்வான பணி இருந்ததாக அவர் கண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் அளித்த உடனடி உத்தரவின் அடிப்படையில் 4 அலுவலர்களுக்கு பணியிட மாறுதல் என்பது உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் ஒரு வருவாய் வட்டாட்சியர், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒரு சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறையில் ஒரு சமையலர் ஆகிய 4 பேரை உடனடியாக பணியிட மாறுதல் என்பது செய்வதற்கான உத்தரவை அவர் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களுக்கு அந்த பணியிட மாறுதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 விடுதி காப்பாளர்கள் மீதும் ஒரு துறை சார்ந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வெற்றி.